ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக ரில்கேடைய குயிக்கோ ஷார்ட்டை ஸ்வீட்டான நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுது அது இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இதில் பிடிச்சி ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணாக்கி இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் நீங்கள் டோப் பண்ணிக்கோம். ஸோ அது எப்படி இம்போர்ட் பண்ண பார்த்துலாமா? ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ண பிளாக் கலர் டெஸ்ட் இருப்பாங்க. அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கிளியர் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. மேலே ஃபாண்ட் இங்கே கிளிக் போயிட்டு இல்லை வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு கீழே ஃபாண்ட் கிளிக் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ அந்த ஃபாண்ட் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஆட்மோஷனில் இன்போர்ட் ஆயிரும். நீங்கள் இன்போர்ட் பண்ணிட்டு அந்த இம்போர்ட்ன்றது வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து உங்கள் ஆட்மோஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் எந்த பிக்கு எடிட் பண்ணிங்களோ ஸோ அந்த பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ரெமுனு அப்பில் போட்டு அதோடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும். ஏன் சொல்கிறேன்னாக்கா நம்மளுடைய பிக் வந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருந்ததும் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த வீடியோ பார்த்து ஒரு பிக்கோட குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து PNG இமேஜை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் மேலே சர்ச்சில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்துக்கும். இதில் வந்து நிறைய வெப்சைட் வரும். ஸோ நான் சர்ச் பண்ண என்ன பண்ணால் அடாப்ட்னு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட இமெயில் கொடுத்து வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன் அப் பண்ணால் மட்டும் தான் இதில் உங்களால் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கீழே அப்லோட் யுவர் ஃபோட்டோ இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற என்ன பெனிஃபிட்னா உங்களால் PNG இமேஜ் HTTP டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ அந்த ப்ளஸ்ஸையும் போட்டு இப்போ நாம் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே. இப்போ கீழே டவுன் இருக்குது அது கொடுத்து வந்து இங்கே டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நாம் அப்படியே பேக் போயிட்டு இப்போ நாம் ஆட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ண பார்த்துலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போய் கீழே போய் தட்டிட்டுங்க. ஓகே. இப்போ நீங்கள் பிரில் பார்த்துங்க ஃபஸ்ட்டில் அந்த பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இதில் வந்து ஒரு 2 டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காம டவுன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துக்கலாம். மேல் ஆட் ஆயிடுச்சா இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அந்த லிரிக்ஸு கீழே நம்ம சாங்குக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இது எப்படி எஸ்என் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த கீழே இருக்கிற லிரிக்ஸ் வந்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்து 9.01 கிட்ட முடியுது. இப்போ அந்த வீடியோ நம்ம செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வந்து நேரும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த கிரீன் கலர் பதில் பிளாக் கலர் நீங்கள் கொடுத்து விட்டுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் வந்து மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக அந்த வீடியோக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த வீடியோ எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவும் நம்ம ஆட் பண்ண பிக்கை நம்ம மர்ஜ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. அந்த பேக்ரவுண்டு பிக்கையும் அதுக்கு மேலே இருக்க அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணால் ஜஸ்ட்டு அந்த வீடியோவில் இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ நாம் அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடி குரூப் வைக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா டேல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து -9 டிகிரி சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இப்போ நான் அந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஒரு சைஸ் வந்து அட்ஜன் பண்ணி கட்டையோடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இது வந்து பேக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் அட்ஜன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு செயல்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே. முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிக்ஸுக்கு போய்க்கலாம். ஸோ இந்த லிக்ஸ் வந்து என்னோட பிக்கு தகுந்த மாதிரி க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் எப்படி சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஸோ அது கீழே வந்து க்ரீன் கலர் டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு இந்த க்ரீன் கலர் பதிலாக நீங்கள் எந்த மாதிரி பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கும். ஓகே. ஸோ இதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சா நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இந்த லிக்ஸ்னு குரூப் ஸ்டார்ட் ஆகி பாருங்கள். கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருப்பாருங்க அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ கீழே எடிபிஎஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த எக்ஸை வந்து பண்ண 355 வந்து பண்ண வச்சுக்கோங்க. உங்களுக்கு சைடில் அந்த ஃப்ரேம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பண்ண ஒரு 355 வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஒய்யை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் வந்து பண்ண ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்சா ஸோ இப்போ அந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த லேயரை வந்து பண்ண நம்ம சாங் எண்டு வரைக்கும் நம்ம எஸ்டைன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட்டு நாம ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கு பாருங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் உங்களுக்கு ஷோ பாருங்கள். கரெக்டாக வந்து பண்ண டெஸ்ட்டு சென்டராக ஷோ ஆகிற மாதிரி இந்த லைட்டை நான் வந்து பண்ணாக்க லெஃப்ட் சைடில் நான் வந்து பண்ண எனக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக அந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரேமில் சென்டராக ஷோ ஆகிற மாதிரி வந்து பண்ண இங்கே கரெக்டாக மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண போய் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த ஃபுல் இமேஜை வந்து பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நான் ஆட் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் நான் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு -90 இருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ மட்டும் நம்ம அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் இப்போ ப்ரெல் இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃப்ளாஷ் சிம்பிள் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு வேல்யூ வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ப்ரெல் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 1 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சூப்பர் ஆட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேலே ஒரு ஃப்ரேம் இருக்கு பாருங்கள். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே நீங்கள் லாஸ்ட் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள பண்ண ஒரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும். அது இங்கே கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அது வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ நான் வந்து பையனோட பிக்குக்கு தகுந்த மாதிரி லைட்டாக வந்து பண்ண மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே ஜஸ்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க நம்ம பேஜ் இமேஜ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்க கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண வேண்டிய அந்த பேஜ் இமேஜ் வந்து பார்த்தினாக்க நம்ம செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த பேஜ் இமேஜ் வந்து பார்த்தினாக்க நீங்கள் மேல் ஆட் பண்ணலாம் இல்லை கீழே ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பிக் வந்து பார்த்தினாக்க சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இந்த லேயர்களை கொண்டு வந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு -90 வந்து பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பண்ண நான் வந்து கரெக்டாக அட்ஜென்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே ஸோ நீங்களும் கரெக்டாக உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஏன்னா அந்த கீழே வந்து பண்ண லைட்டை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேட் மாஸ்கி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டு வேப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது இங்கே கிளிக் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே நீங்கள் வந்து பண்ண ஆங்கிள் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு 90 டிகிரிக்கு வந்து பண்ண இங்கே சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே எண்டு இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிட்டு லைட்டோட வேல்யூ மட்டும் லைட்டாக கம்மி பண்ணால் ஸோ கீழேருந்து உங்களுக்கு மாதிரி தான். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு வந்து பண்ணக்க கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ எனக்கு வந்து பண்ணக்க கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பண்ண அந்த ஒரு ஸ்மோக் மாதிரி வந்து பண்ணக்கு வரும். ஸோ அது வந்து பண்ண ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணக்க கரெக்டாக பிக்கு ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கா அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் இருக்கா அதை வந்து பண்ண இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த லேயர் நாம கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நார்மல் கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அது இருக்கு பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே காப்பி பக்கம் எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரொசீஜர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. இதில் இந்த எஃபெக்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிங்க. ஜஸ்ட் அது நம்ம வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலை மட்டும் வந்து பண்ணாக்க லைட்டாக நம்ம வந்து பண்ண கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த சைஸ் வந்து பண்ண லைட்டாக நம்ம கம்மி பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த ஸ்மோக் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே அமௌண்ட் இருக்கா அதுவும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தி வச்சுக்கலாம். நான் வந்து பண்ண ஒரு 30 வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம மேலே மூவ் பண்ணிங்கன்னா பொசிஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. கரெக்டாக அந்த ஃப்ரேம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேமே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒய் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பண்ண மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. என்னோடய பிக் வந்து பண்ண கீழே இருக்கா அதனால கீழேருந்து அந்த ஸ்மோக்கு நான் மூவ் ஆகிற மாதிரி வைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ண வந்து மைனஸில் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணுறேன். நீங்கள் மேலே வச்சுருந்தீங்கன்னா ப்ளஸில் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 500க்கு மேலே வச்சுக்கோங்க. ஏன்னா அதுவே போதும்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஸோ அதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட்டா நீங்க புல்லு பார்த்து மேல ஆயிடுச்சா. ஸோ நீங்க பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேல நீங்க ஆட் பண்ணீங்கன்னாக்கா, ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அப்படியே மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லிங்க்ஸ் வந்து பண்ணா அதுக்கு கீழ ஷோ ஆகுது. ஸோ அதுக்கு வந்து பண்ணா அந்த லிஸ்ட் குறிப்பை நீங்க கீழ் போயிட்டு கீழ மோட்ஸ் இருக்கும். அது நீங்க செலக்ட் பண்ணிட்டு இத அப்படியே வந்து பண்ணாக்கி இந்த சைடுக்கு நீங்க மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க எந்த சைடுல நீங்க பிக் ஆட் பண்ணீங்களோ, ஸோ அதுக்கு தகுந்த மாரி இந்த லிஸ்ட் குறிப்பை மட்டும் வந்து நீங்க மூவ் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பண்ணா கரெக்ட்டா அந்த பிக் ஸ்டார்ட்டிங் இடத்துல ஒரு டெம்ப்ளேட் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நெக்ஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளட்டிங் ஃபஸ்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டில் சீன் கொடுத்தாக்க இது வந்து நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆயிடும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் ஆகிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரிலிக்க வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.